இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு கூட தேவையான வார்த்தைகளை பேசி நமக்கு உணர்த்தியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மனுஷனுக்குள் பெருமை எப்படி வருது அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு நான் வேதத்தை கேட்கிற அந்த வார்த்தையை என் இருதயத்தில் உள்வாங்கி அந்த வார்த்தையில் ஒரு வெளிப்பாடு நான் பெறும்போது தான் நான் தாழ்மைக்கு நேராக நான் போக முடியும். பெருமை அப்படிங்கிறது எப்போ வரும்னா, இந்த வேத வார்த்தைகள் நாம் கேட்குறதெல்லாம் நமக்கு அறிவாய் வரும் பொழுது, நாம் அதை அறிவுக்கு பிரகாரமாய் நாம் எடுத்துக்கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே பெருமை வரும். ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளை தேவன் படைத்த போது அவர்களுக்கு அங்கே அந்த தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்தார், நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் வைத்தார். இன்னும் ஏராளமான கனி வகைகள் மரங்களை அவர் உண்டு பண்ணினார். ஆனால் அவர்கள் தெரிந்து கொண்ட ஒரு கனி என்னென்னா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை தெரிந்து கொண்டு அதை அவர்கள் புசித்தார்கள். அப்படி புசித்ததினால் அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியில் விரட்டப்பட்டார்கள். பாவம் அவர்களுக்குள்ளே போய்விட்டது. அப்போ ஒரு மனிதன், தேவன் ஒரு மனிதன் நம்மிடத்தில் சபையில் வைத்து நம்மை எதிர்பார்க்கிறதெல்லாம் வேத வசனங்களில் நாம் ஒரு வெளிப்பாடை நாம் பெற வேண்டும். அதை தான் எனக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளும்போது ஆண்டவர் உணர்த்தினார். அப்படி நாம் வெளிப்பாடு பெற்றோம் என்று சொன்னால் உண்மையாகவே நம்மை தாழ்த்தி விடுவோம். அது எப்படிப்பட்ட வெளிப்பாடு அப்படின்னு சொன்னால், அதே ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். முதல் வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரை கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயம் நிறைந்திருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். பாருங்கள், நாம் கேட்டது போல் அந்த உசியா மரணம் அடைந்தான். அவன் மேட்டிமை உள்ள ஒரு மனிதன் அப்படின்னு கேட்டோம். பெருமை அவனுக்குள்ளே இருந்ததுன்னு கேட்டோம். ஆனால் இன்னொரு மனுஷன், ஏசாயா என்கிற அந்த மனிதன் தேவனை காண்கிறான். பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனை காண்டு அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். 5ஆம் வசனத்தில், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு என்னென்னா, வேத வசனங்கள் தேவனுடைய வார்த்தையில் ஒரு வெளிப்பாடு. தேவனையே அவன் பார்த்து விட்டான். அப்படி தேவனையே பார்த்த இந்த மனிதன் அந்த உசியாவை போல மேட்டிமையினால் அவன் தள்ளப்பட வேண்டிய இடத்துல இருந்தான் இந்த ஏசாயா. ஏன் இந்த இடத்துல ஆவியானவர் இதை எழுதி வைத்திருக்கிறார் என்று நீங்கள் கவனித்து பார்த்தால், இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1, 2, 3, 4, 5 அதிகாரம் வரைக்கும் ஏசாயா பிரசங்கம் செய்தார். எப்படிப்பட்ட பிரசங்கத்தை செய்தார் அப்படின்னு சொன்னால், இவன் மாத்திரம் ஒரு யோக்கியனாக நல்லவனாக நினைத்து கொண்டு ஜனங்களை பார்த்து எல்லாரும் முட்டாள்கள், அவர்கள்தான் சரியில்லை, உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ அப்படின்னு எத்தனையோ வகையான பிரசங்கங்களை 5 அதிகாரத்தில் அவர் செய்து கொண்டு வந்தார். அப்படி செய்து கொண்டு வந்த ஏசாயாவை தேவன் பார்த்த பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் 1, 2, 3, 4 அதிகாரத்தில் 5 அதிகாரத்தில் வரும்போது மேட்டிமை உள்ள ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். அப்படிங்கிறத தேவன் அறிந்ததினால் இன்னும் கொஞ்சம் விட்டோம்னு சொன்னால் அவன் முழுவதுமாய் பெருமைக்காரனாகி மேட்டிமைக்காரனாகி ஏசாயாவும் விழுந்து போவான் என்பதை அறிந்ததினால்தான் 6ஆம் அதிகாரத்தில் அந்த உசியா ராஜாவை குறித்த ஒரு வெளிப்பாட்டை ஏசாயாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதே போல தான் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, சபை அல்லது நம்முடைய வேலை ஸ்தலம், இவை அனைத்திலும் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு மனுஷனா மனுஷியா அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தொடர்ந்து தேவனை பின்பற்றி தாழ்மையிலே இருக்கிறார்களா என்பதை தொடர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறார். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால்,
தேவன் எப்படி லூசிபர் பிசாசு உன்னதமானவருடைய அந்த உன்னதமானவருக்கு நான் மேலாக உட்காருவேன், அவருக்கு மேலாக நான் ஏறுவேன் அப்படின்னு அவன் இருதயத்தில் நினைத்த பொழுது உடனே தேவன் அவனை அங்கே பரலோகத்திலிருந்து அவனை கீழே தள்ளி விடாமல் கொஞ்சம் அவர் பொறுத்திருந்தாராம். ஏன் அப்படின்னு சொன்னால், அவன் ஒருவனாய் விழுகிறானா இல்லை இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை சேர்த்து கொண்டு விழுகிறானா அப்படிங்கிறத தேவன் கவனித்து கொண்டே இருந்தார். கொஞ்சம் நாள் கொடுத்தார். அந்த கொஞ்ச நாளில் கூட அவன் மனம் திரும்பியிருக்கலாம், அல்லது மனம் திரும்பாமல் இன்னும் எவ்வளோ பேரை சேர்த்து கொண்டு அவன் பெருமைக்காரனாய் கீழே விழுகிறான் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டிருந்து கொஞ்ச காலம் கழித்து அவன் அநேக தூதர்களை தன் பக்கமாக இழுத்து கொண்டு அவனை தேவன் கீழே தள்ளிவிட்டார். அதே போல தான் இன்றைக்கும் கூட தேவன் சபையில் எப்படி நம்மை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பெருமை நமக்குள்ளே இருக்கிற பெருமையிலிருந்து நாம் மனம் திரும்ப அல்லது நாம் அதிலிருந்து விடுதலை பெற மனமில்லாமல் நாம் இருந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், தேவன் உடனே ஒருவனை கீழே தள்ளுவதில்லை. கொஞ்சம் பொறுமையாய் பார்க்கிறார். பொறுமையாய் பார்த்து அந்த பெருமை உள்ள சகோதரன் இன்னொரு பெருமை உள்ளவனோடு பேசி அல்லது இன்னொருவர் என்று பேசி அவன் சபையில் இருக்கிறவர்களை ஒரு சிலரை தன் பக்கமாய் இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு சுவாபம் அவனுக்குள்ளே வருகிறதா என்று தேவன் பொறுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு அநேக சபைகளில் நாம் கேட்கிறோம். நிறைய சபைகள், நம்ம சபை மாத்திரமல்ல, பெந்தகோஸ்தே சபைகள், இன்னும் எத்தனையோ சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில நம்ம அந்த வசனத்தில் கேட்டது போல் ஆரம்பத்தில் நம்ம சபைக்கு வரும் பொழுது எவ்வளவு பணிவாய், எவ்வளவு அடக்கமாய், ஒடுக்கமாய், ஒரு பயபக்தியோடு நாம் வந்திருப்போம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அங்கே ஒரு மேட்டிமை உண்டாகி, அல்லது உங்களுக்கு புத்திமதி சொல்லி உங்களை வழி நடத்துகிற உங்கள் மூப்பருக்கோ அல்லது உங்களை நடத்துகிற யாருக்கோ, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளுக்கு அல்ல மற்றவர்களுக்கு சில பேரை பொறுப்பாக நம்ம வைத்திருக்கிறோம் சில கூட்டங்களை நடத்த. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் மேல் ஒரு சிறு மனத்தாங்கல் ஏற்படும் பொழுதே நமக்கு என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னால், அந்த மனத்தாங்கலை நாம் கடந்த வாரம் பிரதர் பேசினாங்கல்ல, அதை கொஞ்சம் நம் மனதில் வைத்திருக்கும்போது அது பெருசாய் நமக்குள்ளே உயிர் பெற்று அந்த சூழ்நிலை என்ன பண்ணுதுன்னா, மற்றவர்களிடத்துலையும் அது பரவி சபைக்குள்ளேயே தனித்தனி குழுவாய் ஒரு சகோதரிகள்னால் வாலிபருக்குள்ளே ஒரு குழு, பெரியவர்களுக்குள்ளே ஒரு குழு, அப்படி தனித்தனி குழுவாய் தன்னை சேர்த்து கொள்ளக்கூடிய மிகவும் கரைப்படுகிற ஒரு பாவம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் பெருமை. அப்போ ஆண்டவர் எப்படி அந்த தூதனுக்கு லூசிபருக்கு செய்தாரோ அது போலவே இன்றைக்கும் சபையில் பொறுமையாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தான் அநேகர் இன்றைக்கி என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு சபையில் இருக்கிறவர்கள் அவர் கொஞ்ச நாள் இருந்து விட்டு நானும் ஒரு தனி ஊழியம் செய்ய வேண்டும், நானும் தனியாய் போக வேண்டும், அல்லது யாரோ ஒருத்தர் புதுசாக ஒன்றை சொல்லும்போது அதை நான் செய்ய வேண்டும் என்று போகிறார்கள். அப்போ நாம் எச்சரிப்பு அடைந்து உண்மையாய் நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும் என்று தான் தேவன் இந்த நாளில் இதை பேசினார். அப்போ ஏசாயாவை தேவன் கவனித்து பார்த்தார். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். என்ன வெளிப்பாடு? உசியா அப்படிங்கிற ஒரு ராஜாவை அவனுக்கு காமிச்சார். யோசிச்சு பாருங்க, ஒரு வேதத்தில் இருக்கிற ஒரு நல்ல ராஜாவை அவனுக்கு ஏன் அந்த நாளில் அவர் வெளிப்படுத்தவில்லை? ஏன் உசியாவை வெளிப்படுத்தினார் என்றால், உசியா பெருமையினால் மேட்டிமையினால் நாம் கேட்டது போல அந்த 26ஆம் அதிகாரத்தில் அவனுடைய பாவம் எவ்வளவு கொடூரமாய் போய்விட்டது பாருங்க. எத்தனையோ பேரை ஆண்ட அந்த ராஜா இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டான், தேவாலயத்துக்குள்ளும் போக முடியாமல் போனான். அப்புறம் அவன் குஷ்டரோகியாக இருந்து மறுபடியும் மனம் திரும்பி அவன் தேவனுடைய அந்த சன்னிதானத்திற்கு வர ஒரு வாய்ப்பும் இல்லாமல் போய்விட்டான். ஆனால் அதே ஆசா ராஜாவை நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் அவன் மேல் பொறுமையாக இருப்பார். நீ எப்படி மதி இல்லாமல் போனீர் அப்படின்னு அவன் எப்படியாவது மறுபடியும் மனம் திரும்பி வருவானா அப்படின்னு தேவன்
அந்த ராஜா மேலே பொறுமையாக இருந்தார், ஆசா ராஜா மேலே. அங்கே வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அவன் மறுபடியும் கர்த்தரை தேடாமல் யாரை தேடினான்? பரியாகாரியாகிய வைத்தியரை தேடினான் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ பார்த்தீங்களா, அதனுடைய என்னென்ன ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இப்போ கர்த்தரை தேடுறானா, எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு குஷ்டரோகம் அவனுக்குள் வந்திருக்கிறது. அந்த குஷ்டத்திலிருந்து அவன் மனம் திரும்ப என்னை தேடுகிறானான்னு பார்க்குறாரு, வெயிட் பண்ணுறாரு. ஆனால் இவனுக்கு வெயிட் பண்ணவே இல்லை. இவனை தனிமைப்படுத்துகிறார், இவனை புறம்பாக்குகிறார், குஷ்டத்தை கொடுக்கிறார். இவன் கடைசி வரைக்கும் இருந்து கடைசியாக மரித்து போனான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ பாருங்கள், 2 சாய்ஸ் நமக்கு தேவன் வைக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு குஷ்டம் நமக்கு இருக்கும்னா ஏன் நம்ம இடத்துல பேசுகிறார் அப்படின்னா, நம்மை தன் பக்கமாய் இழுத்து கொள்ள வேண்டும், சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகினால் இந்த ஏசாயா அங்கே தேவனை பார்த்த உடனே இவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. பார்த்தீங்களா, இதுதான் வெளிப்பாடு. சேனைகளின் ராஜா கர்த்தரை என் கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது வரைக்கும் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் போவார், தேவன் இருக்கிறாரா என்னன்னே தெரியாது, ஒரு வார்த்தையை கொண்டு வருவார், வர மாதிரியாக பேசுவார், கடுமையாக பேசுவார், நீங்கள் அழிந்து போவீங்க, உங்களுக்கு ஐயோ அப்படின்னு பேசுவார். அப்படி தான் அவர் வாழ்க்கை இருந்தது. ஆனால் தேவன் அவரை திருப்பினார். இன்றைக்கும் நம்மள்கிட்ட அதான் எதிர்பார்க்குறாரு. நீங்களும் நானும் அதற்காக தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வெளிப்பாடு வேணும் ஆண்டவரே, நான் வேதத்தை வாசிக்கும்போது எனக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும் ஆண்டவரே. 2 நாளைக்கு முன்னாடி பிரதர் பேசின செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சொன்னாங்க, இன்றைக்கி ஏன் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களுக்கு ஏன் குழப்பமாக இருக்கிறாங்க, ஏன் அவங்க குழம்பி போயிருக்காங்க, ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், வேதத்தை அவர்கள் ஒழுங்கும் கிரமமாய் வாசித்து அதை தியானித்து அதை வெளிப்பாடு பெறாமல் இருக்கிறதுனால்தான் இன்றைக்கு அநேகர் குழப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நானும் எத்தனையோ இடத்திற்கு போய் பார்த்தேன், எல்லாம் அப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறுமனேன்னு வேதத்தை படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, வெறுமனேன்னு வேதத்தை படிக்கிற மாத்திரம் இல்லை, அந்த வேதத்தில் இருக்கிற வெளிப்பாட்டை நீங்களும் நானும் பெறணும் பிரியமானவர்களே. அதுதான் முக்கியம். அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு நமக்கு வந்தால்தான் மெய்யாகவே நாம் நம்மை தாழ்த்துவோம். நாம் இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்கும் ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனிதன். யாக்கோப்பை குறித்து கேட்டோம். யாக்கோப்பு எவ்விதமாய் சொல்கிறாரு பாருங்க. அந்த வசனம் தானே முன்னாடி எழுதியிருக்கு, நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், தேவன் நம்மிடத்தில் சேருவாரான்னு பார்க்குறோம். நான் அதை தியானிச்சிருக்கேன். அதாவது தேவன் நம்மிடத்தில் சேர்றது எப்போ தெரியுமா? நான் பாவியாக இருக்கும்போது தேவன் என்னிடத்தில் சேருவார். எப்போ? நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தேன், நீங்களும் ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்க. அப்போ தேவன் என்னை தேடி வந்தார், தம்முடைய குமாரனை அனுப்பி இயேசு என்னை தேடி வந்தார். ஆனால் நாம் சபைக்குள்ளே வந்த பிற்பாடு நம்ம தேவனை தேடணும், முழு இதயத்தோடு தேடணும். நாம் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம்.